வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். தமிழ்நாடு நாம நினைச்சது போத இல்லையா, நிலைமையே வேறு என்றும் அமித்ஷா கைக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட்டா. வாங்க வீடியோவை மூலமாக்கின்றான். அதாவது டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் தமிழக பாஜக தொடர்பான முக்கியமான உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாக தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தமிழக பாஜக ஸ்கோர் செய்ய தவறிவிட்டதாக அந்த உள்துறை அறிக்கையில் கூறப்பட்டதாக தெரிகிறதாம். அதாவது மத்திய உளவுத்துறை சார்பாகவே எடுக்கப்பட்ட இந்த அறிக்கை என்பது தமிழக பாஜக இதில் சரியாக செயல்படவில்லை என்றும் அங்கே உள்ள மக்களே பாஜக நிலைப்பாட்டை ஏற்கவில்லை என்றும் பிரச்சனைகள் மக்களிடம் இவர் சரியாக கொண்டு செல்லவில்லை என்றுதான் கூறப்படுகிறதா. ஆனால் திமுக அவர்களின் நிலைப்பாடு என்னவென்றால், கண்டிப்பாக மக்கள் திமுகவின் பிரச்சனையை நம்புகிறார்கள், ஆனால் பாஜக சொல்வதை பார்த்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம், தமிழக பாஜக இதில் துரிதமாக செயல்படவில்லை, திமுக சத்தமின்றி இதில் கேம் ஆடிவிட்டதா. ஆனால் பாஜகவோ மிஸ் செய்துவிட்டது என்ற நிலைமைதான். பாஜக நினைச்சது போல தமிழகத்தில் நிலைமையே வேறு மாதிரியாக இருக்கும் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று டெல்லி தலைமை கழகத்திற்கு சென்றுள்ளதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. இன்னொரு பக்கமோ டெல்லியில் உள்ள பாஜக தேசிய தலைவர்களுக்கும் தமிழக பாஜக பிரிவு மீது அதிர்த்தி இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பலத்த பேச்சுக்கள்லாம் இருந்திருக்கிறதா. இந்த வகையில்தான் முன்னதாகவே அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இல்லாத போது கூட தமிழகத்தில் பாஜக அண்ணாமலை அவர்கள் தலைமை தாங்கினார். பின்னர் கூட்டணியை மனதில் வைத்துக் கொண்டு அண்ணாமலையே நீக்கப்பட்டார். நைனா நாகேந்திரனை புதிய பாஜகவின் மாநில தலைவராக தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்டார். அண்ணாமலை தலைமை பதவி மீண்டும் பெற முயன்று வருகிறார். ஆனால் திருப்பரங்குன்றம் சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அண்ணாமலை திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்ட நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை கூட பாஜக சென்னை அலுவலகத்தின் நீண்ட காலத்துக்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய அண்ணாமலை அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் இந்துக்கள் சொந்தமானது, அதாவது சிக்கந்தர் தர்கா, நெல்லித்தோப்பு தர்காவுக்கும் செல்லும் பாதை ஆகிய 3 இடங்களில் மட்டுமே தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்றும் 2014, 2017 ஆண்டுகளில் வெளியான தீர்ப்புகள் அமைச்சர் ரகுபதி தெரிந்த உண்மை புறம்பாக பேசுகிறார் என்று அண்ணாமலை அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலை நேரடியாகவே செய்தியாளர் சந்தித்து பேசுவதற்கு பின் அமித்ஷா கொடுத்த ஒரு கிரீன் சிக்னலே காரணம் என்கிறார்களாம். அதாவது அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கியத்துவம் தர டெல்லி தலைமை முடிவு செய்துள்ளதாக தரப்பில் வெளியாகி இருக்கிறதாம். அண்ணாமலை அமித்ஷாவுடன் பேசிய சில விஷயங்களே இதற்கு காரணம் என்கிறார்கள். நைனா நாகேந்திரன் பெரிய போராட்டத்திற்கு தலைமை தாங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக பாஜகவின் மாநில அளவில் தனது பலத்தை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கும் என அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் வாதினார்களாம். பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பையும் கட்சி இழந்ததாகவும் தாமதமும் குழப்பமும் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அவர் கூறுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் டெல்லி இது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை அனுப்பியுள்ளதாம். அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை இதை பற்றி ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் திருப்பரங்குன்ற விவகாரத்தை பலவீனமாக கையாண்டதும் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் தமிழக பாஜக எதிர்மறையான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியுள்ளாராம். இதன் வகையில்தான் அண்ணாமலைக்கு டெல்லி தலைமையிலிருந்து ஒரு முக்கிய பொறுப்பெல்லாம் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.